ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி இப்போ இந்தியாலேயுமே நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறனால இதோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிட்டே வருது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் யாராவது கலகலன்னு கூட இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கணும். இதெல்லாம் நார்மல் தான், இப்படி தான் நாங்களும் இருந்தோம்னு அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி பேசணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை போய் நீ பெருசு பண்ணுறேன்னு கொஞ்சம் நெகட்டிவாக பேசாமல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த விமன். ஏன்னா ஒரு ஒரு எமோஷன்ஸும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட டெலிவரி ஃபேஸை ஈஸியாக டீல் பண்ணிட்டீங்க, நான் பார்க்காத கஷ்டமா இப்போ உனக்கு என்ன கஷ்டம், அந்த மாதிரி கேட்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இதுவும் கடந்து போகும், இது ஒரு விஷயமே இல்லை. தாய்ப்பால் கொடுத்துட்ருக்க, நீ தான் தாய்ப்பால் கொடுக்க முடியும், உன்னை நம்பி ஒரு உயிர் இருக்குது, நீ தான் பார்ப்ப, நீ தான் பெஸ்ட் அம்மா அப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் பாசிட்டிவாக பாசமாக பேசுனீங்கனாவே அவங்களால அதை விட்டு வெளியில் வர முடியும். ப்ளஸ் குழந்தை தூங்குறப்போ நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீயும் போய் ரெஸ்ட் எடு. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறதுல ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்ப் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். சில குழந்தைங்க 1/2 hour 45 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். அந்த வேலையாவது நீங்கள் பண்ணி கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா the mother can understand the love and bonding in the family. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஆனால் சிவியர் கேசஸில் நீங்கள் என்னத்தான் பேம்பர் பண்ணீங்கன்னாலும் அந்த அம்மாவால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஷி வில் பி வெரி வெரி டிப்ரெஸ்ட். அப்போ நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் டெஃபினட்டாக எடுத்துக்கணும், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும், கைனகாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட மெடிக்கேஷன்ஸை கூட எடுத்துக்கோங்க, சேஃப் மெடிசன்ஸ். ஏன்னா இதெல்லாம் கொடுக்குறப்போ ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை. நம்ம ஐயோ இதுக்கு போய் நம்ம ஏன் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பெரிய தப்புன்னு தள்ளி போட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் இல்லை ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டாக்டர்ஸை பார்த்துறது முக்கியம்.